நாங்க இன்னைக்கு வந்து பீட்ரூட் சிப்ஸ் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பீட்ரூட் வந்து 1/4 கிலோ எடுத்துருக்கோங்க. இது வந்து 2 பீட்ரூட். இப்ப வந்து இத மாதிரி நீட்டா கட் பண்ணி எடுத்துக்காங்க. அப்பதான் சிப்ஸ்க்கு நல்லா இருக்கும், சாஃப்டாவும் இருக்கும், நல்லா இருக்கும். 1 டீஸ்பூன் சில்லி பவுடரு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு, 2 டீஸ்பூன் கடல மாவு, 2 டீஸ்பூன் மைதா மாவு, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகம். வாங்க செய்முறை எப்படி பார்க்கலாம். தேவையான பொருள் எல்லாம் பார்த்தாச்சு, பார்க்கலாம் வாங்க. பீட்ரூட்டை ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். நல்லா கழுவி தண்ணி இருக்கு வச்சிருக்கோம். இதுல இப்ப நாங்க 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்க்கிறோம், டீஸ்பூன் கடல மாவு, 2 டீஸ்பூன் மைதா மாவு. எங்களுக்கு அரிசி மாவு இல்ல, அதனால நாங்க கார்ன்ஃபிளவர் மாவு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இப்ப நாங்க தனியாத்தூள் சேர்த்துக்கிறோம். வாசனைக்காக சீரகத்தூள் போடுறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்ப இதுல தண்ணி இருக்கும், நம்ம எவ்வளவு தேவையோ பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சு பார்த்துட்டு தண்ணி இல்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வேணா தெளிச்சுக்கலாம். இதுல தண்ணி இருக்கும், நான் நல்லா பிசைவேன். இப்ப ஸ்நாக்ஸ்க்கு முதல் நாளே செஞ்சு வச்சு கூட பசங்களுக்கு கொடுக்கலாம். ஸ்நாக்ஸ் கூட சாயங்காலம் வந்தா கூட இந்த மாதிரி கொடுக்கலாம். சின்ன பசங்க பீட்ரூட் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து தண்ணி பத்தல, அதனால கொஞ்சம் தெளிச்சு எவ்வளவு தெளிக்கணுமோ அவ்வளவு தெளிச்சுக்கலாம். ரொம்ப தெளிக்க கூடாது, அப்புறம் தண்ணி விட்ட மாதிரி ஆயிடும். அடிமாவுல இருந்து நல்லா கலக்கலாம். இன்னும் கூட தண்ணி பத்தல, கொஞ்சோண்டு வேணா ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு பத்தல எனக்கு, இப்ப நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாவு வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்லா ஒண்ணு சேர்ந்து இருக்கணும். அப்படியே போடக்கூடாது, ஒண்ணுன்னா ஒரு இதுவா எடுத்து பிரிச்சு போட்டாதான் தனித்தனியா வரும். பார்க்கறதுக்கு சிப்ஸ் போல இருக்கும். ஊறட்டும், ஊர்ன பிறகு நம்ம செய்யலாம். இதுல இப்ப எண்ணெய் கடாய் வச்சு எண்ணெய் காயிடும். இப்ப அடுப்பு பத்த வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்ப நான் வந்து ஒன்னொன்னா போடுறேன். உதிரியா போடுங்க. அடங்கின பிறகு திருப்பி விட்டுலாம். இன்னொரு செட்டு போட போறேங்க. உதிரியா போடலாங்க. நல்லா உதிரியா போட்டு நல்லா கொஞ்சம் வேகணும். அப்பதான் உங்களுக்கு அந்த முறைப்பு வரும். திடீர்னு யாருன்னா வந்துடுறாங்கன்னா நம்ம இந்த மாதிரி கூட செஞ்சு தருவாங்க. வித்தியாசமான ஒரு ரெசிபி இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இது வந்து பக்கடாவும் சொல்லலாம், இல்ல சிப்ஸும் தான் சொல்லலாம். நாங்க சிப்ஸும் போடுறோம். தினமா எங்களுக்கு பக்கடா மாதிரிதான் வருது. பார்க்கலாம். ஒரு பக்குவத்துக்கு வந்துடுச்சுங்க, சுதந்திரிச்சுங்க. இப்ப எடுத்து நம்ம பவுல்ல போட்டுருவோம். பீட்ரூட் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு தடவை பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க.